இறை இயேசுவில் பிரியமுள்ள அன்பு உறவுகளே, அகிலத்தை தன் அன்பால் படைத்து ஆசியால் நிரப்பி ஆள்வதற்கு தம் சாயலாக மனிதனை படைத்தார் இறைவன். மனிதன் தம் கீழ்ப்படியாமையால் இறைவனுக்கு எதிராகவும் தம் சுயநலத்தால் சக மனிதர்களுக்கு எதிராகவும் வாழத் தொடங்கினான். சுயநலத்தின் வெளிப்பாடாக சண்டை சச்சரவுகள், போட்டி மனப்பான்மை, கோபம், வெறித்தனம் போன்ற செயல்களால் மனிதன் தன் மாண்பினை இழந்து இறை அருளையும் இழக்க நேரிட்டது. மீண்டுமாய் இறைவன் தன் இரக்க மிகுதியால் மன்னிப்பை வழங்கி தம்மோடு இணையும் அரிய வாய்ப்பினை வழங்கினார். இறைவனின் படைப்புகளில் சிறந்த படைப்பாக விளங்குகின்ற நாம் ஒவ்வொருவரும் இறைவனோடும் மனிதனோடும் ஒன்றித்து வாழ வேண்டும். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும், ஒருங்கிணைந்து வாழ வேண்டும் என்று இன்றைய வாசகங்களின் வழியாக அழைப்பு விடுக்கின்றார் இறைவன். முதல் வாசகத்தில் தமக்கு தீங்கிழைத்த சகோதரர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார் யோசேப்பு. மன்னித்ததோடு மட்டுமல்லாமல் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் காப்பாற்றுவேன் என்று உறுதிமொழியையும் கொடுக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அதே உறுதிமொழியை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இறைவனை ஏற்றுக்கொண்டு அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழும் ஒவ்வொருவருக்கும் தமது உடன் இருப்பையும் பாதுகாப்பையும் உறுதியளிக்கிறார். இறைவனோடும் இயற்கையோடும் இணைந்து நம் குடும்பங்களிலும் மன்னித்து வாழ இறைவனின் அருள் வேண்டுவோம். நாம் வழங்கும் மன்னிப்பு மற்றவர் மனதில் வாழ விதைக்கும் அன்பு ஆசிர் என்பதை உணர்ந்து இன்முகத்தோடு வாழ முயல்வோம். ஆமீன்.